Hi. I'm from London. உன் பேர் கவி. ஆனா சந்தோஷ். ஜெனரலா ஃபாரின்ல இருந்து வர இந்தியன் பசங்க அங்க ஃப்ரீ லைஃப்க்கு பழக்கப்பட்டு இங்க ஃப்ரீக் அவுட்டா பொண்ணுங்க கிட்ட பேசி மயக்கி XYZ முடிஞ்சவன ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி போயிடுவாங்க. நீ கேள்விப்பட்டிருப்ப. நீ கேள்விப்படாட்டியும் அதான் உண்மை. நான் அதுக்கு தான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எங்கடி போன? இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த குதி குதிக்கிற? அந்த குரங்கு இங்கேயோ வாலாட்டிட்டு வந்துடுச்சோன்னு பயந்துட்டேன். குரங்கா? எந்த குரங்கு? அதான் லண்டன்ல இருந்து தையா தக்கான்னு ஆடிக்கிட்டு வந்திருக்கல, லண்டன் குரங்கு அது. கவிதா, நீ இந்த சந்தோஷ் தம்பிய சொல்லலையே? அந்த தொம்பிய தான் சொல்றேன். அது லண்டன்ல வளர்ந்த புள்ள இல்லையா? லண்டன்ல வீட்ல வச்சு தானே வளர்த்தாங்க, இல்ல அவங்க அம்மா ஜூல வச்சு வளர்த்தாங்களா? இதுக்கு போய் எதுக்குமா அவன் அம்மா அப்பாவெல்லாம் இருக்கிற? பின்ன புள்ளைய வளர்த்திருக்காங்க, தொல்லைய வளர்த்திருக்காங்க. அவன் அம்மா மட்டும் கண்ணுல படட்டும், அம்மியில வச்சு அரைச்சு போடுவா, அரைச்சு. என்ன ஆண்டி, நான் சொன்னது சரிதானே? கவி கண்ணு, நீ யார்கிட்ட கேக்குறேன்னு தெரிஞ்சுதான் கேக்குறியா? புதுசா வந்த ஆண்டி கிட்ட. அம்மாடி, இந்த ஆண்டி தான் இப்ப நீ குரங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே அவன் அம்மா. சூடு ஓகே, சுகர் கம்மி. சூப்பர். ஹலோ, மிகப்பெரிய தொழிலதிபர் மல்டி மில்லியனர் ரவிச்சந்திரனா? ஆமா, நீங்க யாரு? நான் யாரா? ஸ்கூல் சர்டிபிகேட்ல என் பேரு ஜெகதல பிரதாபன். ஆனா சுத்து வட்டாரத்துல என்ன ஜேபின்னு கூடுவாங்க. என் பார்ட்னர் உனக்கு மட்டும் நான் ஜுஜிபி மாதிரி தெரியணும் போல் இருக்கேன். ஏன்டா காலம் காத்தால இப்படி ஓட்டுற? பின்னடா, உன் பொண்ணுக்கு இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம், 10 நாள்ல கல்யாணம். கூப்பிடுறியா நீ? உடனே பொட்டி படுக்க எல்லாம் எடுத்து நீ பொட்டி படுக்க எல்லாம் எடுத்து ஐயா, உடனே பொட்டி படுக்க எடுத்துட்டு சீக்கிரம் வாடா. ஹாய், கிச்சன்ல இருந்து நியூஸ் வந்துச்சு. ஏன்னா நீ குரங்குன்னு சொன்னியாமே? சிச்சி, குரங்குன்னு சொல்லலையே, லண்டன் குரங்குன்னு சொன்னேன். லண்டன் குரங்கு என்ன பண்ணும் தெரியுமா? பொண்ணுங்களை பார்த்தா ஏய், லூசு லூசு. யார் என்ன 2 டைம்ஸ் கூப்பிட்டது? சரி சரி, நீ அப்புறம் பேசு. இது ஜேபி பிசினஸ் பார்ட்னர். இது என் பொண்ணு. உங்க அண்ணன் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தவரு. யார் அந்த பையன்? என் தங்கச்சி பையன் சந்தோஷ். லண்டன் தானே, படு சுறுசுறுப்புடா. பையனை பார்க்கலாம்னு ஊருக்கு வர்றாங்க. ஓமா. Hey, I'm Shalu. Can I join you? Hey Shalu, come on! What that? India? Oh, full of pavadas and chudidars, Dad. So colorful. Yeah. Okay then. See you later. Bye bye. Take care. Hey, நீ யாரும் என்ன பண்ற? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. இது ஏறும், வெளிய போ. Actually நான் தான் தெரியாம நீ எதுவும் பார்க்கலல. Nothing, வெளிய போ. Are you sure? கடவுளே, பார்க்கல, வெளிய போ. Thank God. Okay. Shake your body, shake your body, shake it. Hey, nice horse. ஏய், அத டச் பண்ணா எனக்கு கெட்ட கோவம் வரும். Thank you for the information. ஏய், சொல்றேன். விளையாடாத, சொன்னா கேளு.
ஹல்வானா எனக்கும் பிடிக்கும். ஷாலு என்ன பண்ண போற? ஹல்வா. உங்களுக்கு எதுக்கு ஸ்ட்ரெயின்? நான் பண்ணி கொடுக்குறேன். தேவையில்லை, உங்க வேலைய நீங்க பாருங்க. தேங்க்ஸ். பை தி வே, where sugar? ஆமா, யாருக்காக ஹல்வா? என்னோட குலாப் ஜாமுன் காக. என்னது? ஓபி. ஹேய், கண்ணு தெரியல? ஃபூல். உங்க அப்பா பேரை நான் கேட்கவே இல்லையே. அரலூசு அல்வா கிண்டுது. அது உப்புடி. ஏங்க, அது உப்பு போடாடி. உங்க வேலைய நீங்க பாருங்க. அட எறும்புக்கு என்ன அக்கறை? எங்களுக்கு என்ன அக்கறை? சக்சஸ். சந்தோஷ். குலோப் ஜாமுன்னா சந்தோஷா. சந்தோஷ். கத்துன குத்துவ. உங்க வேலைய நீங்க பாருங்க. சந்தோஷ். ஹல்வா. வாவ், for me. Yes. Thank you. நான் இதுல சுகர், cashew nuts, கிஸ்மிஸோட இந்த மிஸ் கிஸ்ஸையும் சேர்த்திருக்கேன். Have it. Colorful. நண்பா, உப்பிட்ட தமிழ் பெண்ணை நீ மறக்க மாட்டாய். உப்புக்காக காந்தி போனார் தண்டி. அவரு திரும்பி வரவனா குத்தானா வண்டி. பேட்ல வைக்கிறான் ஜிப்பு, குளிக்கிறனா அடிக்கும் கப்பு. எதுல ஒன்னால கலக்கலாம் உப்பு. இத புரிஞ்சுக்கிறனா ஆயிடுண்டா தப்பு. ஏ டண்டனக்கா, உனக்கு டனக்குனக்கா. ஏ டர்னக்கா, ஏ டண்டனக்கா. Nothing, I'm fine. ஜாபி அங்கிள். மாப்ள, என்ன ஸ்பெஷலா சாப்பிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு பண்ண ஹல்வா. வாங்க உட்காருங்க. அப்படியா? முதல்ல அல்வாவுல நான் தான் ஸ்பெஷலிஸ்டா இருந்தேன். இப்ப பொண்ணு ஆரம்பிச்சிட்டாளா? அசத்திருப்பாளே. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க மாப்ள. ஐயோ, நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. மாப்ள, இந்த அல்வா ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. சாப்பிடுங்க. பெரியவங்க ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஐ லைக் யூ. சாப்பிடு. நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. ராசமா போனவள, அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணிருக்கே. இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க. சொல்லுங்க டாடி. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அங்க பாருங்க உங்க பார்ட்னர் உங்களை விட்டுட்டு தனியா பீம பூஸ்ட் அல்வா சாப்பிடுறாரு. டாடி, எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடாதீங்க. சந்தோஷ் கொடுங்க. கழுது கத்துருவோம். டேய், நீ மனுஷனாடா? அல்வா உனக்கு சந்தோஷுக்கு மட்டும் தானே? எனக்கு ஒரு ஸ்பூன் கொடு. ஸ்பூன் என்ன, கப்பை எடுத்துக்கோ. தாடிக்கார நண்பா, உனக்கு பாசம் அதிகண்டா. முந்திரி பருப்பு. நல்லா இருக்கா அங்கிள்? உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? உன் மூஞ்சி மட்டும் வாஷ் பேஷன் ஆயிருந்தா அதெல்லாம். எஸ் கே. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அங்கிள். எனக்கு சக்கரை வியாதி, சால்ட் அதிகமா சேர்த்து கூடாது. என்னாச்சு டாடி? வாமா, இது பாரு, சரியோ தப்போ சந்தோஷனால நீ வாந்தி எடுக்கலாம், உன்னால அவ வாந்தி எடுக்கலாமா? உனக்கு ஹியூமர் சரியா வரல, கிளாமர் ரூட்ல போ. குப்பையில போட்டா பூனை தின்னு செத்துரும். டே, குழி தோண்டி புதைங்கடா. அது நானே, லல்லி தோழியும் நானே, மணப்பொண்ணு தோழியும் நானே. அந்த சேலை துவைச்சதும் நானே, அந்த ஜாக்கெட் துவைச்சதும் நானே, கவி நானே. வால் இல்லாத லண்டன் குரங்கு இங்க வந்துட்டியா? லல்லி ஒண்ணு. என் கையில மாட்டினல, இன்னைக்கு உன் கதை கந்தல். பேருலயே எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு பேரு சந்தோஷ். இதுவரைக்கும் நான் குத்துனது சாதா குத்து. இப்போ நான் குத்த போறது கும்மாங்குத்து. அது நானே, அந்த சேலை துவைச்சதும் நானே, அந்த ஜட்டி துவைச்சதும் நானே, கவி நானே, அரை லூசு தானே. சந்தோஷ். எங்க கவிதா, சந்தோஷ பாத்தியா? தெரியாது.
ஆனா இந்த மஞ்ச சேலைக்கு பின்னாடி மட்டும் இல்ல. ஏய், திருடா, நீ இங்க இருக்கியா? What is this? Hide and seek. சந்தோஷ், ஈவினிங் எங்கேயும் போகாத. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. என் டார்லிங்கா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இது நிம்மி, இது டிம்மி, இது அனிதா, அது சரிதா. ஹாய். இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. I don't like this. என்கிட்ட கூட நான் சந்தோஷ்க்கு தரேன். ஏய், எங்கடி போற? எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. So sweet. Thanks. ஸ்வீட் நான் செய்யல சந்தோஷ். அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னா. Stupid. No problem. எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சந்தோஷ். சந்தோஷோட டாடி லண்டன்ல டாப் 500 மில்லியனர்ஸ்ல ஒருத்தர். ஒரு பெரிய மேன்ஷன், 100 ஏக்கர் எஸ்டேட், 4 ரோல்ஸ் ராய்ஸ் கார், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஏன் சார்ட்டர்ட் ஃளைட் கூட இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் பாதிதான். ஏய் ஷாலு, உங்க டாடிக்கு என்ன குறைச்சலாவா இருக்கு? Of course. ஏன் டாடியும் கோடியில தான் பொருள்வாரு. எங்க தெருக்கோடியிலையா? Relax, relax. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சந்தோஷ். சந்தோஷ் கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரி. ஏன் இங்க இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரங்க தான். Hey, கவிதா, what about you? நானும் கோடீஸ்வரி தான். அப்படியா? எவ்வளவு சொத்தமா இருக்கு உன்கிட்ட? எங்க ஊர்ல சின்னதா ஒரு வீடு, 10 ஏக்கர் நிலம், 20 மாடுங்க, 40 கோழிங்க. இது எல்லாத்தையும் விட என்ன பாசமா பாத்துக்கிற எங்க அண்ணன் இருக்காரு. அதுதான் எனக்கு கோடிக்கணக்கான சொத்து. Well said. Bye சந்தோஷ். Bye. Hey, என்ன அங்கேயே பாக்குற? கவி, ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசா தெரியறான். Why? She's something. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अगजानन पद्मार्कं गजानन महर्निशं நிச்சயம் பண்ற நேரத்துல ஏன்டா இப்படி அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்க? சும்மாரா உன் பொண்ணை லோக்கல்ல கொடுக்குற பாக்கணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வண்டி எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா என் பொண்ணு அப்படியா? பாரின்ல லண்டன்ல கொடுக்க போறேன். பாக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே போக முடியுமா? பார்த்துட்டு வர முடியுமா? அப்ப நீ லண்டனே ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? பிக்ஸா? அத கொடுமா. என் பொண்ணுக்காக லண்டனுக்கு ஓபன் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன்டா. எல்லாரும் ரெண்டு வீட்டுக்காரங்க நல்லா கேட்டுக்குங்க. நிச்சயதார்த்த பத்திரிகை படிக்க போறேன். அதாவது மிராஸ்தார் விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம். யார் அது? விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம். அதான் யாருன்னு கேக்குறேன்லப்பா. அதான் சார், விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம் இருக்காரு. இருந்து தொலைட்டியா? இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஐயோ, உங்களை இல்லங்க, நீங்க படிங்க. விருதாச்சலம் நிறுத்து. நீங்க ஏன் நிறுத்துனீங்க? அவர்தான் நிறுத்த சொல்லிட்டாரு. இப்ப சொல்லுங்க. அதாவது விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியத்தின் மகனான தொழிலதிபர் ரவிச்சந்திரன் மகன் உனக்கு எப்ப கல்யாணம்? விருதுநகர் ஜமீன். உன் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ, அது ரொம்ப லேட் ஆயிடுமே. நீ கிழவி ஆயிடுவ. பரவாயில்ல பேராண்டி. இல்ல பாட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கும் 10 ஆடு, 40 கோழி, 50 மாடெல்லாம் இருக்கு. டீ காபி, ஆன்டி பால். அறிவு, டைம் என்ன? டைம்? எனக்கு டைம் பார்க்க தெரியாது. சரி, சின்ன முள்ளு பெரிய முள்ளு எதுல இருக்குன்னு பார்த்து சொல்லு. ரெண்டு முள்ளுமே வாட்சுக்குள்ளதான் இருக்கு. டீ காபி. தங்கச்சி, நீ வந்ததுக்கு அப்புறம் தாமா இந்த ஃபங்க்ஷனே களைகட்டி இருக்கு. இந்த ஸ்ரீதேவி காலடி எடுத்து வச்சமான்னு சொல்லுவாங்களே, அது இதுதாமா. உதவி அளக்காதடா. அண்ட புழுகனா இருப்ப போல இருக்க. டேய், நீ காரியம்ல கால கூட புடிப்படா. எத்த பயலாச்சே நீ. எல்லாம் கரெக்ட்டா அமைஞ்சு வந்திருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு. என்னது? இதுதாமா. என்னது இது? நெக்லஸ்மா. ஓ, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல. என்னமா பெரிய எக்ஸ்பென்ஸ்? 15 லட்சம் ரூபாய். லண்டன்ல 2 தடவை கெண்டகி சிக்கன் ஃபேமிலியோட சாப்பிட்டு வந்தா சரியா போயிடும். புடி நல்லா காக்கா புடி. நீ என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது இல்ல. இந்தமா, இத வாங்கிட்டீனா என் ஃபேமிலியே சந்தோஷப்படும். எனக்கு எதுக்கு நான் இதெல்லாம்? என்னமா அப்படி கேட்ட? அங்க வர உன் பையனையும் என் பொண்ணையும் ஜோடி படுத்து பாத்தியா? அடடா, எங்கன்னே பற்றும் போல் இருக்கே. உன் கண்ணுல கொள்ளி எடுத்து வைக்க அவங்கள பார்த்தா வாந்தி வருதுடா. Hi Shweta, he's Santosh. Hello. Okay, I'll see you later. இழந்த பழம் எனக்கு தான். நானா? இந்த செவந்த பழம் எனக்கு தான். Hey, இவன் தான் சந்தோஷ், my boyfriend. Hi. என்ன சந்தோஷ், பின்னாடி நிக்கிற, முன்னாடி வா. யா.
பால் பழம் எனக்கு தான், பாயாசமும் எனக்கு. சந்தோஷ் எங்க போயிட்ட? ஹே ரொமான்ஸா? நனிதா ஹாய் ஹாய் ஹே கம் வித் மீ. லண்டன் இனிமே உன் வசந்த மாளிகை இதுதான். இதுக்கே இம்பிட்டு மிரல்ற நீ அதிர்ஷ்டக்காரப்பு. இல்லைன்னா நம்ம சிம்ரனு நமிதா அசினு கூடனா தங்குற பாக்கியம் கிடைக்குமாப்பு? அண்ணே அவர் பாவண்ணே, அவருக்கு துணைய நான் கூட இங்க தங்கிக்கிறேன். காக்கா கம்முன்னு இரு, நான் ஏந்துறா வரட்டுமா? சந்தோஷ் Excuse me. Better. Huh? Oh my God. நீயா? நான் தான். சூரியன் சுள்ளுன்னு அடிக்குது, இந்த மாதிரி உனக்கு தூக்கம் கேக்குது? ஸ்மெல்லு பிடிக்காம இப்பதான் தூங்குனேன். காப்பி தண்ணி வேணுமா? பூஸ்ட். வா நம்ம ஊரு பூஸ்ட் தரேன். பூஸ்ட் டேஸ்டா இருந்துச்சாப்பா? இந்தா இத புடி. ஹலோ மேடம். Oh shit! கொட்டு ராங் பட்டன் அமைக்கிட்டேன் போல. என்னப்பா பாக்குற? நீ உழுவ வேண்டிய நல்லதுதாப்பா, உழுவுப்பா. காக்கா டிராக்டர் எங்க? காக்கா வேடதையும் கொண்டு வரும், டிராக்டர்னா கொண்டு வராது. இப்படியே உழுவணும். உழு. இப்படியா? எப்படி? இப்படித்தான். அண்ணே அவன் மாட்டவே இன்னைக்குதான் கண்ட்ரி பேம்பர் இருக்குன்னு. அவன் பேசின பேச்சுக்கு 2 நாளாச்சு தாக்கு பிடிப்பான்னு மாத்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல டவுன் பஸ் பிடிச்சி லண்டனுக்கே போய் சேர்ந்துருவேன். என்னப்பு விட்ட விடியால விருட்டுன்னு கிளம்பிட்டியா? முத வண்டியை பிடிக்கத்தானே. கடைசி வண்டி கூட போக மாட்டேன். அண்ணே ஒருமா உரிட்டார்ல, நீ குருமா வேண்டியா?
डंडन का पातिया आप उधर पातिया அறிவில்லாதவனே கேக்குது. சந்தோஷ் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இப்படி உட்கார் சொல்லு. சந்தோஷ், ஆடு மாடுலாம் பசியா இருக்கு, தண்ணி கறிட்டு வரேன்னு சொல்லு. ஆடு பெத்தவனா? எனக்கு இங்க பிராணம் போயிட்டு இருக்கு, அதை பத்தி உனக்கு அக்கறை இல்ல. ஆடு மாடோட பசி தான் முக்கியமா? சரி சொல்லுங்க. அவங்க அண்ணன் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ண சொன்னியே, ஒருவேளை அதில் நீ தோத்துட்டேன்னு வை, என்ன பண்ணுவ? எனக்கு தன்னம்பிக்கை தைரியம் சொல்லி கொடுத்ததே நீங்க தான். நீங்களே நெகட்டிவா பேசுறீங்க. அட அது வேற இது வேற. இது விவசாயம், இத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் அந்த ஆளு வம்புக்குனே உங்ககிட்ட இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிறான். அதனாலதான் கேக்குறேன், ஒருவேளை இதுல நீ தோத்துட்டேன்னு வை, என்ன பண்ணுவ? நீங்க இந்த கிணத்து மேல உட்கார்ந்துருக்கீங்கல்ல, ஒருவேளை உள்ள விழுந்துட்டா? உள்ளயா? இல்ல இல்ல, அவ்வளவு சீக்கிரம் அப்படியெல்லாம் நான் விழுந்துட மாட்டேன். எனக்கு தான் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் இருக்குல்ல. நானும் தோக்க மாட்டேன், எனக்கு லவ் சப்போர்ட் இருக்கு. என்ன வார்த்தை சொன்னடா? டேய், என்ன சொன்ன? பெத்த அப்பாவை பார்த்து என்ன வார்த்தை சொன்னடா அப்படின்னு கேட்டாங்க. ஓஹோ, உன்னை அப்புறமா பேசிக்கிறேன்டா. லண்டனு, நீ விரும்பி சாப்பிடுற சாப்பாடு இந்தா, சாப்பிட்டு தட்ட கொடு. இத பாரு சந்தோஷ், பார்ன் வித் தி சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. அப்படி பிறக்கும் போது அதிர்ஷ்டத்தோட பிறந்தவன் நீ. எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் அமைஞ்சிடாதடா. எதுக்காக அந்த அதிர்ஷ்டத்தை அனாவசியமா நீ உதறி தள்ளுறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் பேச ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம சாப்பிட்டு இருக்கேன். காதுல விழுந்துச்சா இல்லையா நீ கேட்க கூடாதா? சந்தோஷ், அதிர்ஷ்டங்கிறது எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும். ஆனா காதலுங்கிறது ஒரு தடவை தான் வரும், கடைசி வரைக்கும் போகாது. அங்கிள், இது உங்க காதுல விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா பெரிய காதல்? வயக்காட்டுல விழுந்து எந்திரிச்சு இப்படி சேரு சகதியும் பூசிட்டா அது காதலுக்காக நீ செய்யக்கூடிய பெரிய தியாகமா? இல்ல இப்ப நீ கண்ட சாப்பாடுலாம் சாப்பிட்டு இருக்கிய, இது காதலுக்காக நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகமா? ஏன் இதெல்லாம் ஒருத்தனால மட்டும் தான் செய்ய முடியுமா? என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? என்ன இத நான் சாப்பிட முடியுமா இல்லையான்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? Poor boy, poor boy. ஒரு வேளை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ? நோ பிரஸ்டீஜ். வெக்கத்தை விட்டு தண்ணி கேட்ட வேண்டியதான். அங்கிள், தண்ணி ஏதாவது தேவைப்படுதா? கேட்டுட்டாங்க, உங்க ரத்தத்தை குடிச்சிருவேன். கார்ல தண்ணி குப்பை எடுத்துட்டு வாடா. அங்கிள், பாட்டில்ல தண்ணி இல்ல. பைப்பு தண்ணி. கோமியம் ரொம்ப புனிதமானது. கோயில்ல வீட்டுல கூட பூஜைக்கெல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. ஆபத்துக்கு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். யூரி அடிக்கிற மாதிரி வந்து ஒருத்தன் ஏரியாவை நாசம் பண்ணிட்டு போயிட்டான். இது வரைக்கும் நான் வாங்காத இடத்துல மார்க் வாங்க வச்சுட்டான். மத்த இடத்துல மார்க் வாங்கினா அது பெருமையா காட்டலாம். இது யாருக்கிட்ட காட்டுறது, எப்படி காட்டுறது? காட்டுறது நான் தான் கிடைச்சனா. திரும்பி வரையா? ரொம்ப வலிக்குதா ராஜா? பயிர் அழிக்கணும்னு மட்டமான ஐடியா சொன்ன நீங்க தான். அவ பந்தயத்துல மட்டும் தோக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் 1000 ஐடியா சொல்லியிருப்பல. இந்த ஒரு வாட்டி மட்டும்தான் என்னோட ஐடியா பேக் ஃபயர் ஆச்சு.
இனிமே அப்படி ஆவாதுங்க ப்ளீஸ் நண்புங்க. அம்மா சொல்லுமா. புடிச்சுக்கியா நம்மளாமா? சரி என்ன பணம்? பணமா? முதல்ல வேலையை முடிச்சுட்டு வாயா. போய போட போட. டேய் வெள்ள பண்ணி, இந்த வெள்ள கொடி குத்தி வச்சிருக்கிற கதிர்கட்டெல்லாம் சந்தோஷ் பையிலதான். அது முத்து மாட்டிக்கிறது. இதுல இருந்து ஒரு 10 கட்டு அதுல எடுத்து போட்டா சந்தோஷ் பைய தோத்துருவானே. உங்களுக்கு பேக்ல ஃபயர் ஆனது இன்னைக்கு இல்லனே, அன்னைக்கு ஆச்சுல. அதுல இருந்து ஃபயரா யோசிக்கிறீங்க. நெஞ்ச நக்காம வேலை பாருங்க. சீக்கிரம் தான். எங்க வா. எல்லா மாட்டுக்கும் தண்ணி காட்டினே இந்த டெல்லி எருமைக்கு காட்டினா காட்டலையான்னு தெரியலையே. என்னடா காட்டிட்டோம்ல. அண்ணே என்னென்ன இதெல்லாம்? இது வரைக்கும் அடுத்தவன் ஆத்திரத்துல அடி வாங்குனீங்க, இன்னைக்கு மூத்திரத்துல அடி வாங்குற அளவுக்கு போயிட்டீங்களே. திருக்கட்டு மாத்தி போட்டியா? நிறையவே மாத்தி போட்டேனே. நீ என்ன குண்டு தராசா? போடா போ போ போ. சேஃப்டிக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளி போட போ. சரி லண்டன் இனி உங்கத டண்டன்.